பெருமாள் முருகன் சிறுகதைகள். தீச்சாலை. வாசிப்பது சந்தீப். அவன் கண்களுக்கு எங்கும் பெண்கள் நிறைந்திருந்தார்கள். இது சந்தோஷம் நிறைந்த விஷயம்தான் என்றாலும் சின்னத் துக்கமும் கலந்திருந்தது. அவன் எந்நேரமும் பயணம் செய்து கொண்டே இருக்கும் சாலைகளின் இருபுறங்களிலும் சரி, இளைப்பாறும் இடங்களிலும் சரி எங்குமே ஒரு பெண் குழந்தையைக் கூட பார்க்க முடியவில்லை. எல்லாருமே முலைகள் குலுங்க ஓடி வருபவர்களாக புரட்சிக்கு ஏற்ற பருவத்தை அடைந்திருந்தார்கள். உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் பெண் குழந்தைகள் வளர்ந்துவிட்ட அதிசயத்தை அவன் உணர நேர்ந்தது புறவழிச்சாலை ஒன்றின் ஆபத்தான வளைவில். அருகில் ஏதோ பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும். புதிதாக முளைவிட்ட குடியிருப்பாகவும் இருக்கலாம். வழக்கம் போல லாரியை அனாயாசமாக வளைவில் திருப்ப நினைத்தபோது எதிர்ப்புறம் இருந்து அந்த பெண் முலைகள் குலுங்க குதித்தோடி வந்தாள். சடக்கென பிரேக்கை அழுத்தி அவன் சமாளிக்காமல் விட்டிருந்தால் துள்ளலும் ஓட்டமும் அப்போதே மறைந்திருக்கும். கோபத்தில் வார்த்தைகள் தகித்தன. முலைய ஆட்டுக்கிட்டு வந்தர்றாளுங்க, அறுத்தெறியரன் வா என்று அவன் பற்களைக் கடித்துக் கொண்டு கத்தியதும் கிளீனர் பையன் சொன்னான். என்னண்ணா, சின்ன பொண்ண போயு எதுடா சின்ன பொண்ணு சு. அதுக்கு இன்னும் 10 வயசு கூட இருக்காதுன்னால் கண்களைக் கசக்கிக் கொண்டு பார்க்கும் முன் சாலை ஏறி ஓடிவிட்டிருந்தாள் அந்த பெண். அவன் உள்ளங்கை முழுக்க வேர்த்திருந்தது. துணியால் துடைத்துக் கொண்டு ஸ்டேரிங்கை பிடித்த போதும் நடுங்கியது. எதிரில் கண்ணாடி முழுக்க புடைத்து அந்த யோனி தோன்றியது. அவன் நரம்புகளைச் சுண்டி இழுக்கிறாற்போல் வெடித்து சிரித்தது. லாரியை ஓரமாக நிறுத்தினான். புறவழிச்சாலையில் அதற்கு ஏற்ற இடங்கள் பலவிருந்தன. கிளீனரை ஒயின்ஸ் கடை வரை அனுப்பிவிட்டு கேபினுக்குள் படுத்தான். கேபினின் மேல் பகுதி முழுக்க அந்த யோனி ஆக்கிரமித்திருந்தது. கண்களை இறுக்கி அவன் மூட கண்ணுக்குள் அது புகுந்து விட்டிருந்தது. அதன் சிரிப்பலைகள் அவன் காதுகளைப் பீத்தன. கேபின் செவ்வகம் முழுவதும் விரிந்தும் குவிந்தும் யோனியின் காட்சியால் நிரம்பியிருந்தது. ஒருவித துர்நாற்றம் அவனைச் சூழ்ந்தது. சீட்டிலிருந்து அவனை தாக்கி எறிந்தது. அலறிக்கொண்டு அவன் கதவைத் திறந்து குதித்தான். பீடியைப் பற்ற வைத்துக் கொண்டு வெளிக்காற்றில் உலவலானான். மிகப்பெரிய யோனிவாயாய் விரிந்து சென்றபடி இருந்தது சாலை. இந்த உலகத்தைத் துடைத்துக் கொண்டு இப்படியே போனபடி இருக்கும் சாலைதான் அவன் வாழ்க்கை. அதன் ஒவ்வொரு அணுவும் அவனுக்கு பரிச்சயம். வந்து சேரும் சாலைகளும் எங்குமே முடியாமல் சென்றபடியே இருக்கும் சாலைகளும் அவனுக்குத் தெரியும். சிறு சாலைகளும் நெருக்கடி மிகுந்த சாலைகளும் அவனுக்கு பிடிக்காதவை. இடைஞ்சல் எதுவுமில்லாமல் போக முடிகிற சாலைகளை அவன் மிகவும் விரும்புவான். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலைகளில் கழிந்துவிட்டது அவன் வாழ்க்கை. ஆனாலும் அதன் மேலான பிரியம் வளர்ந்து கொண்டே இருந்தது. யோனிக்குள் பயணிக்கும் சுகத்தில் அவன் திளைத்தான். அவன் லாரியில் கிளீனராய் ஏறிய புதிதில் மீசை கூட அரும்பியிராத அந்த பிஞ்சு பருவத்தில் இதே சாலையின் ஓரிடத்தில்தான் அவனுக்கு அந்த யோனி பரிச்சயமானது. அடர் இருள் ஒளிந்திருந்த புளிய மரத்தினடியில் லாரியை நிறுத்திவிட்டு டிரைவர் இருட்டுக்குள் நுழைந்து திரும்பும் வரை வெளிச்சத்தின் சுவடு எங்குமே இல்லாமல் பயத்துடிப்புடன் கேபினுக்குள் கிடந்த அந்த நிமிடம் வரை அவன் முழு லாரிக்காரனாகவில்லை. டிரைவர் களைத்து ஒரு மாதிரியாய் சிரித்துக் கொண்டு போரியாடா என்றதும் வெட்கமும் தவிப்பும் கவிய பெண்வாடைப்படாத தன் உடலைக் கூனி சிரித்தான். இருளில் முள்மேடுகளுக்கிடையே கிழிசல் நிறைந்த கோணை வெறிப்பில் அம்மணமாய் அவள் கிடந்தாள். லாந்தர் அருவெருப்புட்டிற்று. கன்றிப்போயிருந்த முலைகளைத் தீண்ட அவள் அவனை அனுமதிக்கவில்லை. மேலே ஒன்றும் செய்யக்கூடாது என்ற நிபந்தனைக்குட்பட்டு அவன் கீழே யோனியில் குவிந்தான். பருத்த தொடைகளுக்கிடையே பெரிய பன்ரொட்டியைப் போல புடைத்து கிடந்தது யோனி. முதலாக புணர்ச்சிக்குரிய ஒரு யோனியைப் பார்க்கும் பரவசத்தில் அவனுக்கு யோசனைகள் தோன்றவில்லை. அதற்குப் பின் எத்தனையோ முறை யோசித்திருக்கிறான். அவள் யோனியின் புடைப்பு புணர்ச்சி பரவசத்தின் எழுச்சியினாலா, பலமுறை புணர்ச்சிக்குட்பட்டு ஏற்பட்ட வீக்கத்தினாலா? இரண்டாவதற்கே அவனால் முதன்மை கொடுக்க முடிந்தது. அந்த நிமிடங்களில் அவள் அவனை ஒருமுறை கூட தீண்டவில்லை. அவள் சுண்டவிரல் கூட படவில்லை. அதையெல்லாம் அவனால் பின்னரே உணர முடிந்தது. மிக உயர்ந்த புணர்ச்சி இன்பத்தை அனுபவிக்க நேர்ந்த பிறகு முதல் அனுபவத்தைக் குறித்து என்னென்னவோ யோசிக்க முடிந்திருந்தது.
கிளீனராக இருந்தபோதும் டிரைவராகி அதிகாரம் செய்ய முடிந்தபோதும் அவன் கண்ட யோனிகளுக்கு அளவே இல்லை. கடக்கும் சாலையின் ஒவ்வோர் அடிக்கும் ஒவ்வோர் யோனியைக் கண்டிருப்பான். சாலையே யோனி வாயிலாய் விரிந்து போனது. ஆனால் அந்த முதல் யோனி மட்டும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதை மறந்து போகத்தான் திரும்ப திரும்ப யோனிகளை தேடிப் போய்க் கொண்டிருந்தான். அவன் உடம்போடு தோல் போல ஒட்டிக்கொண்டு விட்டு அதனை உதறி எறிந்துவிட எப்போதும் முடிந்ததில்லை. திருமணமானதும் புதியோனியை அடையும் பரவசத்தைத் தவிர வேறொன்றுமே அவனுக்குத் தோன்றவில்லை. வழக்கம்போல் புணர்ச்சி முடிந்ததும் வெளியே வந்து பீடியை பற்ற வைத்துக் கொண்டு நடக்கலானான். தாவி ஏறி உட்கார்ந்து கொள்ள, ஆசுவாசமாகிக் கொள்ள அப்போது லாரி இல்லாத குறையை உணர்ந்தான். திரும்பத் திரும்ப ஒரே யோனியைக் காணும் அலுப்பிலிருந்து விடுபட்டதும் அதன் மீது கூடுதலான மரியாதையைக் கொடுத்ததும் அது ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுத்த பிறகுதான் அவனுக்கு அது ஒரு வியப்பாகக் கூட இருந்தது. 2 குழந்தைகள் அவனுக்கென்று ஆன பின்னும் அவனால் அந்த ஒரு யோனியோடு நிறுத்திக் கொள்ள முடியவில்லை. முதலாவது அவனை துரத்திக் கொண்டிருந்தது போல இது துரத்தவும் இல்லை. அவ்வப்போது ஒப்பிட்டுக் கொள்ள வாய்த்தது. அவ்வளவே. அவன் அனுபவத்தில் அவனையறியாமலே ஒரு திறமை கைவந்திருந்தது. எந்தப் பெண்ணை பார்த்தாலும் அவளுடைய யோனியைப் பற்றி ஒரு சில விஷயங்களைச் சொல்வான். அது அப்படியே சரியாக இருக்கும். அவனுடைய சக டிரைவர்கள் அதிசயிக்கும் விதத்தில் அவனுடைய அனுமானங்கள் அமையும். ஒரு பெண்ணை பார்த்ததும் யோனி உடையவள் என்கிற நினைப்பே அவனைச் சூழும். வயதுக்கேற்பவும் அவனால் வருணிக்க முடியும். பெருமைப்படவும் சகாக்களிடத்தில் தன்னை உயர்த்திக் கொள்ளவும் அதைத்தான் பயன்படுத்திக் கொள்வான். அவனிடையில் வேலை பார்க்கும் கிளீனர் பையன்கள் லாரியைப் பற்றி தெரிந்து கொள்வதை விடவும் யோனியைப் பற்றி நிறையவும் சீக்கிரத்திலும் தெரிந்து கொள்ள முடியும் என்பது லாரிக்காரர்களிடையே வழங்கிய பேச்சு. அவனுடைய பெருமைகள் அனைத்தையும் குலைத்துக் கொண்டானா இல்லை வளர்ச்சி அடைந்துவிட்டானா என்பதை அனுமானிக்க முடியவில்லை. யோனி விளிம்பில் சாலையோரத்தில் நின்று கொண்டு எதையோ யாசிக்கும் பிச்சைக்காரனைப் போல கிளீனரை எதிர்பார்த்திருந்தான். போதையினோடு இத்தகைய கவலைகளை கொஞ்சம் மறப்பான். இனி எதை அவன் மறக்க முடியும்? சாரி சாரியாக பெண் குழந்தைகள் எல்லாம் தாவணி போட்டுக்கொண்டு புணர்ச்சி ஜாடை சிரிப்போடு அவன் முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கண்கள் இரண்டையும் பிடுங்கிக் கொள்ள வேண்டும் போலிருந்தது. இனி அவனால் மக்கள் வசிக்கும் இடங்களை நோக்கிப் போக முடியாது. குழந்தைகளை அள்ளிக் கொஞ்ச முடியாது. அவ்வளவுதான். அவன் எல்லாவற்றையும் இழந்துவிட்டான். அவன் கடவுளை நோக்கிக் கதற விரும்பினான். ஆனால் உள்ளும் புறமும் யோனியின் தோற்றமே எழுந்து நின்றது. அவன் எப்பொழுதிலிருந்து இப்படியானான்? சிறு பெண்களை அவன் ஒருபோதும் தொட்டதில்லை. அதற்கான வாய்ப்புகள் எத்தனையோ கிட்டிய போதும் அதை அவன் விரும்பியதில்லை. குழந்தைகளை புணர்பவன் மிருகம் என்பான். குழந்தைகளை மிகவும் நேசித்தான். பெண் குழந்தைகள் அவன் வழியில் எதிர்ப்படும்போது தாடையைப் பற்றி கொஞ்சிவிட்டுச் செல்வான். கண்ணு இன்னும் 4 வருஷம் கழிச்சு வாங்கு. எத்தனை வருஷம் என்பது குழந்தையின் வயதுக்கேற்ப மாறும். அவரது எண்ணங்கள் புதிது பின்னத் தொடங்கிவிட்டதை அவன் உணரவில்லை. ஒரு பெண் குழந்தை புணர்ச்சி பருவத்தில் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்வதும் வெளிச்சத்தின் நிழல்படாத கன்னியோனியின் வடிவமைப்பு பற்றியும் அவனால் மிக விரிவாக கற்பனை செய்ய முடிந்தது. அங்கிருந்துதான் தொடங்கியிருக்க வேண்டும். மெல்ல மெல்ல பெண் குழந்தைகள் எல்லாரும் கன்னிகளாகிவிட்டனர். அவன் உலகத்தில் பெண்கள் கன்னிகளாகவே பிறக்கத் தொடங்கியும் விட்டனர். அவனால் குழந்தை எது, வளர்ந்த பெண் எது என்றே இனம் காண முடியவில்லை. அவன் இப்போது எங்குமே தன் பயணத்தை நிறுத்த விரும்பவில்லை. யோனிக்குள் எந்நேரமும் பயணித்தபடியே இருந்தான். நேரான பார்வை, லாரி கண்ணாடியுடனான பார்வை. வேறு அவனுக்கென்று பார்வைகள் எதுவுமில்லை. அக்கம் பக்கம் பார்ப்பதில்லை. ஜனநெருக்கடி உள்ள பகுதிகளில் பேசாமல் குப்புறப்படுத்திக் கொள்வான். கிளீனரோ இன்னொரு டிரைவரோதான் ஓட்ட வேண்டியிருக்கும். ஆளரவமற்ற புறவழிச்சாலைகளில் மட்டுமே அவன் கை ஸ்டீரிங்கை பிடிக்கும். எங்காவது தங்க நெருகையில் புரோக்கர் ஆபீஸ் அறைக்குள் அடைந்தே கிடந்தான். அவன் மிகவும் இளைத்துவிட்டதை அவனே உணர்ந்தான். தலையணைகளில் முகம் புதைத்து கண்ணீர் விட்டான். எந்நேரமும் தனக்கு காட்சியாகும் புடைத்த யோனியிடம் இடைவிடாது வேண்டலானான்.
அது விட்டுவிடு என்பதாகவோ காப்பற்று என்பதாகவோ சமயத்திற்கு தகுந்தபடி இருக்கும். ஒன்றுமே வேண்டாம். பெண் குழந்தைகளை பெண் குழந்தைகளாகவே மாற்றிவிடு என்பதை திரும்பத் திரும்பக் கெஞ்சிக் கேட்டான். அவனுக்கு எதுவுமே ஆகவில்லை என்று எல்லாரும் நம்பும்படி நடந்து கொள்ள முயன்றான். வலித்த சிரிப்புகளும் பழையபடியே யோனி விவரிப்புகளுமாய் ஆட்களோடு கலந்திருக்கையில் அது குழந்தை, அத போயிங் என்று யாராவது முகச்சுளிப்போடு நகர்வார்கள். எவ்வளவோ பிரயாசைப்பட்டும் அவன் கண்கள் அதைக் குழந்தையாகக் காணாது. முகம் வெட்கி பீடி வாங்குவது போல் நகர்வான். தன்னந்தனியாக ஒருமுறை நகரச் சந்துக்களுள் சுற்றித் தேடினான். எங்கும் ஒரு சின்னஞ்சிறு பெண் குழந்தை அவன் கண்களுக்குத் தென்படவில்லை. அவன் மனசு அவிந்து போய் அறைக்குத் திரும்பினான். இந்த நிலையை உணர்ந்ததும் அவன் ஊர்ப்பக்கம் போவதை முற்றிலும் விட்டுவிட்டான். எல்லா நாளும் அவன் டியூட்டியில் இருந்தான். ஊர் நோக்கிச் செல்லும் யாரிடமாவது வீட்டுக்குத் தேவைப்படும் பணத்தை கொடுத்தனுப்பிவிட்டு லாரி கேபினுக்குள் கவிழ்ந்தெடுத்துக் கிடப்பான். அவன் லாரியே ஊர்ப்பக்கம் போகும்போது 10-20 மைல் தொலைவில் எங்காவது புரோக்கர் ஆபீஸ் அறைக்குள் அடைந்து கொண்டு விடுவான். ஊருக்கும் உறவினருக்கும் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். புறவழிச் சாலைகளில் அவன் லாரியை விரட்டும் வேகம் குலை நடுக்கம் கொடுக்கும். தன்னை வசீகரித்த யோனிகளையும் உலகத்தில் யோனி கொண்ட எல்லாரையும் அரைத்துச் சிதைத்துவிடும் வேகம். சாலைகளின் வளைவுகளும் திருப்பங்களும் அவனுக்கு கைவந்த கலை. எதுவும் அவனுக்கு நம்பிக்கை வழங்கவில்லை. 3 மாதங்களாக இறங்காமல் ஓடியும் அவனுக்கு லாரியை விட மனமில்லை. வீட்டிலிருந்து எத்தனையோ முறை சொல்லி அனுப்பியும் அவன் காதிலே போட்டுக் கொள்ளவில்லை. தனக்கென்று ஒரு குடும்பம் இருப்பதை அவன் மறந்தானில்லை. பணம் கொடுத்தனுப்பும் போதெல்லாம் குழந்தைகளின் முகம் தெரியும். மிகவும் கஷ்டப்பட்டு தன்னை மறைத்துக் கொள்வான். ஊர்ப்பக்கம் போகக்கூடாது என்பதை வைராக்கியமாகக் கொண்டிருந்தான். ஆயினும் பந்தம் விடவில்லை. புரோக்கர் ஆபீஸ் அறைக்குள் முகம் புதைத்துக் கொண்டு கிடந்த ஒரு பொழுதில் கிளீனர் வந்து எழுப்பிச் சொன்னான். அண்ணா, உங்களப் பாக்க உங்க பிள்ளைங்க 2 வந்திருக்குது. திடுக்கிட்டு எழுந்து கதவை தள்ளிக்கொண்டு ஓடி ஒளிந்து கொள்ள முயன்றான். அதற்குள் அப்பா என்று கத்திக்கொண்டே அவனுடைய 2 பெண் குழந்தைகளும் முலைகள் குலுங்க அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். சமவெளி, ஜூலை 2000, இறக்கை, டிசம். ஜனவரி 2000. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.